அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமேட்டடா எம்சிக்யூ புக்லெட்டு அதனுடைய டீட்டெயில் சொல்யூஷன்ஸ் கொடுத்துட்டு வரேன். அதே போல் டெஸ்ட் பேட்ச் சீரியஸும் கொடுத்துட்டு வரேன். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் சீரியஸ் பார்த்தீங்கன்னா மெட்ரிக் ஸ்பேசஸ் மட்டும் தனியாக தூக்குறேன். ஸோ மெட்ரிக் ஸ்பேசஸில் பார்த்தீங்கன்னா லிமிட்டிங் ப்ராப்பர்ட்டி, மெட்ரிக்கோடைய கான்செப்ட் எல்லாமே இதுக்குள்ளே இருக்குங்க. ஸோ எதெல்லாம் மெட்ரிக்கை கம்பைன் பண்ணி கொஷின்ஸ் கேட்குறாங்களோ அந்த கொஷின்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் அதில் இருக்கும். இது இருக்கிறது எல்லாமே ஹைலி இம்பார்ட்டன்ட் ஸ்டாண்டர்ட் புக் தான். ஸோ இந்த கொஷின் கலெக்ஷன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கோல்டுபெர்க் அந்த புத்தகத்தில் இருந்து மட்டும் தான் எல்லாத்தையும் கேட்டிருக்கேன். ஸோ நீங்கள் புக்ஸை படிக்கும்போது அந்த புக்ஸை கொஸ்டின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா எங்களுடைய டெஸ்ட் பேட்ச் சீரியஸ் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச் சீரியஸ் நீங்கள் வந்து வீக் டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி வீக் வெட்னஸ்டே, ஃப்ரைடே, சண்டே இந்த டேயில் வந்து நீங்கள் டெஸ்ட் சீரியஸ் போட்டுக்கலாம். ஓகே, அது இல்லாமல் இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு ஃப்ரீயாக தருவேன். எப்போ அப்படின்னா இந்த 3 புக்லெட் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா, இது புக்லெட் 1, இது வால்யூம் 1 புக்லெட்டு. ஸோ யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் டெஸ்ட் சீரியஸ் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 மந்த்தாக போட்ட கொஷின் கலெக்ஷன் இது. ஸோ தரமாக இருக்கும். இது போல் கொஷின்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரமிச்சிடுவீங்க. நான் சீரியஸாக சொல்கிறேன், இந்த புக்லெட் நீங்கள் ரிசீவ் பண்ணோன்னே நீங்கள் பிரமிச்சிடுவீங்க. ஸோ என்னடா இப்படி சொல்கிறாரு, அந்த அளவுக்கு இருக்குங்க. இதில் வந்து உங்களுடைய புக்ஸே அப்படியே கொஷினாக மாற்றிருக்கேன் வித் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட. அதுதாங்க மேட்ரு. ஸோ கொஷின்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கேன், டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட போட்டு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். இதோ பாருங்கள், கொஷின் இருக்கா, அதுக்கான சொல்யூஷன் கொடுத்துருப்பேன், அதுக்கான பிரின்சிபல் வேல்யூ என்னன்றதை கொடுத்துருப்பேன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பாருங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக A to Z பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த புத்தகத்தில் ஒடியாந்துடும். ஒன்ஸ் இந்த புத்தகத்தை ரிசீவ் பண்ணி படித்தா மட்டும் போதும், வேறு எதுவுமே தேவை கிடையாது. இந்த புத்தகத்தை நல்லா கான்செப்ட் போய் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இது ரிலேட்டடான வீடியோஸும் நான் ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டே வருவேன். ஸோ உங்களுடைய நீங்கள் பண்ணுற ஒர்க் என்னன்னா, இந்த புக்லெட்டை ரிசீவ் பண்ணிட்டு டெய்லி டெஸ்ட் பேட்ச், அந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். இந்த கொஷின் புக்லெட்டை ரிசீவ் பண்ணிட்டு டெய்லி கொஷின் ப்ராக்டிக்ஸில் போஸ்டிங் வாங்கணும்னு உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்தால் மட்டும்தான் இந்த புத்தகத்தை நீங்கள் கையில் வாங்குறீங்க. இல்லைன்னா நீங்கள் தயவுசெய்து வாங்காதீங்க. நம்ம இதை படித்தா போஸ்டிங் வாங்கிடுவோம் நான் உறுதியாக சொல்கிறேன். ஏன்னா இந்த 6000 கொஷின் கலெக்ஷன்லேருந்து கொஷின்ஸ் வந்து வேறு எந்த கொஷினுமே உங்களுக்கு வர போகிறது கிடையாது. ஓகே, கம்ப்ளீட்டாக இந்த 6000 கொஷின் கலெக்ஷன்ஸ் தான் மொத்த கொஷின் வரப்போகுது. நீங்கள் தளவாக பார்த்துட்டு போனீங்கன்னா போதும், எல்லா கொஷினுமே இதுக்குள்ளே இருக்கும். நான் வேணால் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறேன், எக்ஸாம் முடிச்சுட்டு அப்படியே கொஷின்ஸை மார்க் பண்ணி காட்டுறேன். இதோ பாருங்கள், இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள் அப்படின்னு கொஷின்ஸ் அப்படியே மார்க் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ என்னால் உறுதியாக சொல்லுவேன், அந்த அளவுக்கு கொஷின்ஸ் வந்து சூப்பராக கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த பார்ட் எடுத்துக்கிட்டாலும் 10 யூனிட்கான MCQs 6000 ப்ராப்ளம் கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது 3 புக்லெட்டாக போட்டிருக்கேன். இது வந்து புக்லெட் 1. இது வந்து பாருங்கள் அப்படியே சிஸ்டம் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறது, சைமல்டேனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை வித் ஏகன் வேல்யூஸ் வச்சு சால்வ் பண்ணுற கான்செப்ட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா PD பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் எப்படி போடலாம், அப்படி எலிமினேட்டிங் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட், ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன்ஸ், சால்வபிள் P, சால்வபிள் Q, சால்வபிள் X, சால்வபிள் Y அந்த ஃபார்மேட்டில் இருக்க கம்ப்ளீட் பார்ஷியல் PD கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் லேப்லாஸ், ஸோ கம்ப்ளீட்டாக லேப்லாஸ் ஃபுல்லாகவே கொடுத்துருப்பேன். லேப்லாஸில் எல்லாமே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இன்வெர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன், இனிஷியல் வேல்யூ தியரம், ஃபைனல் சிலபஸில் வந்து A to Z ஒரு பார்ட் கூட இல்லைங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் OR பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்ஸ், அதில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ், அதில் இருக்கிற ரிசல்ட், அதில் இருக்கிற ரிமார்க்ஸ், அதில் இருக்கிற கண்டென்ட் எல்லாமே கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் அல்ஜிப்ரா. ஸோ அல்ஜிப்ரா எடுத்துக்கிட்டிங்கன்னா பயங்கரமான புத்தகமாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் இது ரிசீவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுமா ஆச்சரியம் வரும், ரிசீவ் பண்ணிட்டோன்னே ஃபோன் பண்ணுவீங்க, சார் எப்படி சார் இந்த புத்தகத்தை நீங்கள் ரெடி பண்ணீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஓகே, அந்த அளவுக்கு நான் வந்து கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ உங்களுக்கு வந்து இது ஒர்த்ஃபுல்லாக இருக்கும். இந்த கண்டென்ட்டில் நீங்கள் எந்த பார்ட்டு கேட்டாலும் என்னால் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியும். அந்தளவுக்கு தரவாக பண்ணியிருக்கேன். ஸோ இதே போல் PGTRB ஒரு புத்தகத்தை ரெடி பண்ணேன். அந்த புத்தகம் வந்து செம்மையாக சப்போர்ட் பண்ணிச்சு. நிறைய பேர் கால் பண்ணி, சார் டேரக்ட் கொஷின் 85 கொஷின் வந்துச்சு சார், எப்படி சார் இது கிரியேட் பண்ணீங்க அப்படின்னு நிறைய பேர் கால் பண்ணி விசாரிச்சிங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். இந்த புத்தகமும் அதை விட பல மடங்கு பலன் கொடுக்குன்னு நான் சொல்கிறேன். ஆல்ரெடி என்னோட ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன், 145 மார்க்கு கண்டிப்பாக நீங்கள் 150க்கு எடுப்பீங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த அச்சீவ்மெண்ட்டில் தான் நான் வீடியோ கொடுத்துட்டு வரேன். ஸோ ரெகுலராக நாங்கள் போடுற வீடியோஸ் சேனலில் வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. இது வந்து புக் 1. ஓகே, அடுத்து புக் 2 காட்டுறேன். இது வால்யூம் 1 புக்கு. இது வந்து 1350 பேஜ் இந்த புத்தகம். ஸோ அடுத்து பாருங்கள், இது வந்து வால்யூம் 1ன்னு பிரிச்சுட்டேன். இந்த புத்தகம் வால்யூம் 1க்கான புத்தகம். அதுக்கு அடுத்தது வால்யூம் 2 புத்தகம் காட்டுறேன். இதோ பாருங்கள், இது வந்து வால்யூம் 2 புத்தகம். ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் 2 கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் கலெக்ஷன்ஸ் தான். ஸோ உங்களுக்கு அந்த அளவுக்கு கொஸ்டின் ப்ராக்டிஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ எல்லா ப்ராப்பர்ட்டியுமே இருக்குங்க. ஒரு விஷயம் கூட விசாரம் இருக்காங்க. அப்படியே பாருங்களேன், இந்த புத்தகம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி தியரி, அந்த புத்தகம் அப்படியே அந்த குப்தா புக்லேருந்து அப்படியே கொஷின்ஸ் எடுத்திருப்பேன். PR விட்டலேருந்து கொஷின்ஸ் அப்படியே லைன் பை லைன் எடுத்து ப்ராப்பர்ட்டிஸோட செதுக்கியிருப்பேன் புத்தகத்தை. ஸோ அந்த அளவுக்கு இது தரமான புத்தகம். ஸோ இமீடியட்டாக அந்த புத்தகத்தை புக் பண்ணி வாங்கி, இது வால்யூம் 2க்கான புத்தகம். ஸோ இந்த வால்யூம் 1 வால்யூம் 2 ஒன்று முடிஞ்சிருச்சா. இது வந்து டெஸ்ட் சீரியஸ் போட்டு முடிச்ச கம்ப்ளீட் கொஸ்டின் கண்டென்ட் பாருங்க. ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கொடுத்துரும் பாருங்க. ஸோ என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு மெட்டீரியலே தேவையில்லை. இந்த 3 புத்தகம் தான் உங்களுக்கு மெட்டீரியல். இந்த 3 புத்தகம் தான் உங்களுக்கு கொஷின் சோர்ஸ். இந்த 3 புத்தகம் தான் உங்களை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான கண்டென்ட். ஒரு 3 புத்தகத்தில் UGTRB முடிக்கலாம்னா இந்த 3 புத்தகம் போதுமானது. நீங்கள் UGTRB அசால்ட் பண்ணிட்டு வந்துடுவீங்க.
ஸோ அதே போல் நான் கொடுக்குற வீடியோஸ் டெய்லியும் இந்த புத்தகத்தை ரிலேட்டடாக போடுற வீடியோஸ் நீங்கள் கவனிக்கணும். ஸோ இது இப்போ வந்து புக் 2 நான் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டேன்னா இதில் இருக்கிற கண்டென்ட்லாம் பாருங்கள், அப்படியே பிரமிச்சிருவீங்க. ஸோ என்னடா இது எப்போ அதெல்லாம் ரெடி பண்ணாங்க, இவ்வளோ கண்டென்ட் இருக்கா, இதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். எல்லாத்துக்கும் எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருப்பேன். எந்த ஏரியாவை நீங்கள் கேட்ச் பண்ணணும், எந்தெந்த ஏரியா நீங்கள் கவர் பண்ணி எதை நீங்கள் ப்ராப்பராக படிக்கணும் அப்படின்றத பக்காவாக அந்த புத்தகத்தில் இருக்கும். பீட்டா காமா ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரிடக்ஷன் ஃபார்மா யூஸ் பண்ணி போகிறது, டெஃபினட் இன்டெக்ரல், இன்டெஃபினட் இன்டெக்ரல் ப்ராப்பர்ட்டிஸ், லேப்லாஸ் எல்லாத்தையும் கொடுத்துருப்பேன். ஸோ மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் A to Z எல்லாமே இருக்குங்க. இது இல்லாமல் இந்த கொஸ்டின்ஸ் கலெக்ஷன் இல்லாமல் இது ஆக்சுவலாக ஒரு மெட்டீரியல் மாதிரி உங்களுக்கு. இது இல்லாமல் உங்களுக்கு டெய்லி டெஸ்ட் அடிக்கிறேன் பாருங்க, அதுதான் அப்படியே ஒரு மிகப்பெரிய வேகமாக இருக்கும், புயல் மாதிரி இருக்கும் கொஸ்டின் கலெக்ஷன் வர. இப்போ வந்து வீக்லி 3 days போகிறேன்னா நோட்டிஃபிகேஷன் வந்தவொடனே டெய்லி டெஸ்ட் போட்டுருவேன். ஸோ அப்படி தான் நான் பிஜி ரெடி பண்ணேன். ஸோ டெய்லி டெஸ்ட் அடிப்பேன். நீங்கள் வேணா கேட்டு பாருங்க, பிஜிடிஆர்பி என்னுடைய டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணவங்களாம் உங்களுக்கு வந்து அவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு வந்து இதில் ரீச் ஆயிருக்கும். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு இதை கண்டென்ட் கொடுத்துருவேன். டெய்லி டெஸ்ட் அடிப்பாங்க, நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே டெய்லி டெஸ்ட் கண்டென்ட் தான். ஸோ செம்ம காட்டிடுவேன். நீங்கள் என்ன பாருங்க, இப்போ பாருங்க எதுவுமே நீங்கள் பாருங்க எல்லா ஏரியா கொஸ்டின்ஸுமே இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆமாம் அந்த புத்தகத்துலேருந்து அப்படியே கேட்டு வச்சிருக்காரு அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு தோணும். ஓகே, மெத்தட் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர்ஸ் கான்செப்ட், அதில் இருக்கிற எல்லா ஃபிட்டிங், ஸ்ட்ரைட் லைனு, லீஸ்ட் ஸ்கொயர் கான்செப்ட் எல்லா A to Z எல்லா ஏரியா கொஸ்டின்ஸுமே இதில் இருக்குங்க. இது ரிலேட்டடான ஆட்ரிபியூட்ஸ் பற்றி கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பேன். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு இது கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் இருக்கும். உங்களை இது சிலபஸில் இது மிஸ் ஆயிருக்குன்னு உங்களால் சொல்லவே முடியாது. ஓகே, இது வந்து புக்லெட் 2 வால்யூம் 2 புத்தகம். அடுத்து வந்து பாருங்க, இப்போ அடுத்து பாருங்க, இது வந்து UGTRB MCQs. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா UGTRB MCQs புத்தகம். இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸாக போட்டிருப்பேன். இது யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ இதில் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 250 ப்ராப்ளம் இல்லைனா ஒரு 300 ப்ராப்ளம். ஸோ கண்டென்ட் நிறையா இருக்கிறது 300 ப்ராப்ளம், கண்டென்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது வந்து ஒரு 200-250 ப்ராப்ளம் கேட்டிருப்பேன். ஸோ A to Z எல்லாமே இருக்குங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துருங்க. ஸோ அந்த அளவுக்கு இதில் என்ன நான் கொடுத்துருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு அந்த வீடியோ ஷோவிங்லேயே தெரியும். ரெண்டாவது நீங்கள் சாம்பிள் PDFs கூட கேளுங்க, நான் PDF ஷோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஜஸ்ட் நீங்கள் அதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஓகே, இந்த புத்தகம் உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருக்குங்க, என்னால் உறுதியாக சொல்ல முடியும். எல்லாரும் போஸ்டிங் வாங்கிட்டு சார் உங்கள் புத்தகம் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது, உங்கள் கிளாஸஸ் செம்மையாக இருந்தது சார் டெஃபினட்டாக நீங்கள் சொல்லுவீங்க. அதை நான் எதிர்பார்த்து தான் இந்த வீடியோஸ் கொடுக்குறேன். எனக்கு இன்னைக்கு இந்த புத்தகத்தை சேல் பண்ணுறேன், எனக்கு வருமானம் வருதுன்னா அதை நான் அந்த பேர் கெட்டு போயிடும். இதனால நீங்க எவ்வளவு பலன் அடைஞ்சீங்க அப்படின்றது நீங்க சொல்லுவீங்க பாத்தியா, அதுதான் எனக்கு கொண்டு போய் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் சேர்க்கும். ஸோ இவர் வந்து வேற லெவலாக பண்றாரு, இவர் கொடுக்குற கொஸ்டின் கலெக்ஷன் செம்மையா இருக்கு, ஸோ அதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் டைரக்ட் கொஸ்டினே கேட்டிருக்காங்க அப்படின்னு நீங்க என்ன கொண்டு போய் சேர்ப்பீங்க பாத்தீங்களா, அதுதான் எனக்கு தேவை. ஓகே, நீங்க எனக்கு பே பண்றது கொரியர் காசு, ஜஸ்ட் உங்களுக்குன்னு ஒரு ஒர்க் பண்றல அதுக்கான அமௌண்ட் தான், வேற எதுவும் கிடையாது. இந்த 3 புத்தகம் உங்க அட்ரஸ்க்கு கொரியர் போட்டுருவேன். ஸோ இமீடியட்டா புக் பண்ணுங்க. புக் பண்ணிட்டு உங்க அட்ரஸை ப்ராப்பரா சென்ட் பண்ணுங்க, கான்டாக்ட் நம்பரோட சென்ட் பண்ணுங்க. ப்ரொஃபஷனல் கொரியர்ல போடுவேன். வெட்னஸ்டே பார்சல் வர மாதிரி பண்ணுவேன், வெட்னஸ்டே Thursday பார்சல் வர மாதிரி உங்களுக்கு பண்றோம். ஓகே ஃபைன். இப்போ இந்த வீடியோவில் இந்த மெட்ரிக் ஸ்பேஸில் கொஸ்டின் எடுத்தோம் இல்லைங்களா, அதுலேருந்து நம்ம கொஸ்டின் கலெக்ஷன்லாம் பார்த்துருவோம். அதே போல் பார்த்தீங்கன்னா TN செட்டுக்கு வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டாங்க. TN செட்டுக்கு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுக்கான MCQs நிறைய பேர் கால் பண்ணி இன்னைக்கு மட்டும் ஒரு 60 கால் கிட்ட வந்துருச்சு. சார் TN செட்டுக்கான கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் கொடுக்க முடியுமா, அந்த டெஸ்ட் பேட்ச் இப்போ கொடுத்தீங்களா MCQs, அதே போல் TN செட்டுக்கு ரெடி பண்ணுங்க சார் சொன்னீங்க. ஸோ அதை நான் இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இது வித்தின் 1 monthல இந்த புக்லெட் ரெடி ஆகிடும். இது வந்து டெஸ்ட் சீரியஸ் கொஸ்டின். இங்கே பாருங்க எப்படிலாம் கேட்டிருக்கேன் பாருங்க கொஸ்டின்ஸை, சும்மா தரமாக இருக்குங்க கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்க. இதெல்லாம் அப்படியே இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கொடுக்க போகிறேன். ஸோ ஒவ்வொரு புக்லெட்டையும் எடுத்து என்ன பண்ண போகிறேன், பிரிண்ட் எடுத்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் கொடுத்துக்கிட்டே இருவேன். பாருங்கள் கொஸ்டின்ஸ்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் ஹைலி இம்பார்ட்டன்ட் கலெக்ஷன்ஸ் கொஸ்டின் தான். ஓகே, இதனுடைய வேல்யூ π/2, ஆனால் இது கன்வர்ஜா டைவர்ஜன் கொஸ்டின் கான்செப்ட்டில் கேட்டிருக்கான் பாருங்கள். ஓகே, ஸோ அது போல் A to Z எல்லா கொஸ்டினும் இருக்கும் பாருங்கள். e⁻x² × 0 to ∞ √π/2 அந்த கண்டென்ட்லாம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அப்புறம் கண்டிஷனலி கன்வர்ஜென்ட்டு, ஸோ A to Z எல்லாமே இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் புக் கலெக்ஷன்ஸ் தான் கேட்டிருக்கேன். ஸோ ரெகுலராக சேனலை வாட்ச் பண்ணுங்க, கொடுக்குற கண்டென்ட் மெட்டீரியலை வாங்கி படிங்க, அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஃபைன். இப்போ மெட்ரிக் ஸ்பேஸில் பாருங்க, இது எப்படி இருக்குன்னா இவங்க டெஸ்ட் சீரியஸ் போடுறவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் அப்படியே இப்போ படிச்சிட்டிங்களா, இப்போ வந்து கோல்டு பிரேக்கில் இந்த கண்டென்ட் பண்ணிங்கன்ட்டு நான் டெய்லி கண்டென்ட் கொடுத்துருவேன். ஜஸ்ட் நீங்கள் கோல்டு பிரேக் எடுத்துட்டு நீங்கள் படிச்சு முடிச்சுட்டு கொஸ்டின் எப்போ வரும்னு வெயிட் பண்ணிங்கன்னா கரெக்டாக கொஸ்டின் டைம் வந்துடும். 6 o'clock இல்லைனா 7:30 ஈவினிங் 7:30 உனக்கு அன்னைக்கு டேக்கான கொஸ்டின் வந்துடும். இப்போ வெட்னஸ்டே 7:30 கொஸ்டின் வந்துடும். அடுத்து ஃப்ரைடே 7:30 கொஸ்டின் வந்துடும். அடுத்து சண்டே 7:30 கொஸ்டின் வந்துடும். ஸோ கொஸ்டின் வந்தோடனே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுக்கிறீங்க, நீங்கள் டிக் அடிக்கிறீங்க. இல்லை x, db மெட்ரிக் ஸ்பேஸ் f is a map from x to a, the limiting of f at x not exist if என்னன்னு கேட்குறாங்க. ஸோ என்ன கான்செப்ட், ஃபார் எவ்ரி எப்சிலான் பாசிட்டிவ் தேர் எக்ஸிஸ்ட் டெல்டா சச் தட் டிஸ்டன்ஸ் ஆஃப் x, x நாட் இஸ் லெஸ் தென் டெல்டா அண்ட் விச் இம்ப்ளைஸ் மாட் f of x minus l இஸ் லெஸ் தென் எப்சிலான். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆரில் வந்து அப்சல்யூட் மெட்ரிக்ன்றதால இந்த மெட்ரிக் யூஸ் பண்ணுறேன். இது வந்து எக்ஸில் டொமைன் ஸ்பேஸ்னால டிஏ மெட்ரிக்காக யூஸ் பண்ணுறேன், மைண்டில் வச்சுக்கணும். அப்போ எது வரும், ஆப்ஷன் சி அடிப்பீங்க. இது போல் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினாக அடிச்சுட்டு
ஒரு 54 கொஸ்டின் அடிப்பீங்க. இதே போல் டெய்லி ஒரு 54 இல்லைனா 60 கொஸ்டின் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். இப்போ பாருங்கள் கம்ப்ளீட்டாக வருதா, A to Z எல்லாமே கொடுத்துருவோங்க. இது போல் ஒரு 54 கொஸ்டின்ஸ் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டெஸ்ட் அடிப்பீங்க. அடித்து முடித்த உடனே அப்படியே இங்கே ஒருத்தர் வந்துடுவான். யார் சொல்லுங்கள், டீட்டெயில் சொல்யூஷன். ஸோ அப்படியே அந்த பிடிஎஃப்லேயே உங்களுக்கு அட்டாச்மெண்ட் கொடுத்துருவேன். அப்படியே பார்ப்பீங்க நம்ம எந்தெந்த கொஸ்டின் கரெக்டாக போட்டிருக்கோம். அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் டீட்டெயில் சொல்யூஷன் செக் பண்ணிக்கலாம். எதை நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், எதை நம்ம தப்பாக புரிஞ்சிருக்கோம், எதை நம்ம தப்பாக போட்டிருக்கோம் அப்படின்ற எக்ஸ்ப்ளனேஷன் இதில் நான் கொடுத்துருவேன். நீங்களும் அதை புரிஞ்சிக்கலாம், தப்பு பண்ண மாட்டீங்க. பாருங்கள், let x, dv metric space f is a map from x to r, f is limit of f at x not exist na given epsilon positive there exists a delta such that these two conditions are hold. So பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். இதை பாருங்க, ஆன்சர் சி கொடுத்துருப்பேன், அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பேன். இது டெஃபினேஷன்லேருந்து கேட்டிருக்கின்றதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஓகே, அடுத்து இஃப் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு எக்ஸ் நாட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல்னா இந்த மெட்ரிக்ஸ் பேசும்போது தென் என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த லிமிட்டிங் பாயிண்ட் அட் எக்ஸ் நாட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லுக்கு நீட் நாட் பி ஆல்வேஸ் ஈக்குவல், கண்டினியூஸாக இருந்தால் அது ஈக்குவலாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கரெக்ட். அடுத்து லெட் எஃப் இஸ் அ மேப் ஃப்ரம் எக்ஸ், இதை சொல்லியிருப்பாங்க. The limits depends only on the values of x near at x naught, not necessarily in the function value at x naught. கரெக்டாக சொல்லியிருக்கானா? ஸோ இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுப்பீங்க. அதனால உங்களுக்கு வந்து டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் ப்ராப்பராக இருக்கும். ஓகே ஃபைன். இப்போ ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வந்துடுவோம். ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் சி கரெக்டு. அடுத்து பாருங்கள், இதுக்கு வந்து ஆப்ஷன் டி கரெக்டு. ஏன்னா லிமிட்டிங் வேல்யூ வந்து ஃபங்க்ஷன் வேல்யூக்கு ஈக்குவல் கிடையாது. ஸோ மேபி இது ஈக்குவலாக இருக்கலாம் எப்போ ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்கிறச்ச. அடுத்து பாருங்கள், let f is a map from x, d. x, d into the metric space, r into the usual metric, absolute metric define பண்ணிருக்கேன். f of x equal d of x, a. இது output metric. The limit extends to a distance metric னு சொல்லுவோம். பாயிண்ட் at x க்கு நியரஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்குறோம். பாயிண்ட் at a ல, arbitrary a ல. ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு f of x நாவாக இருக்கும். ஈக்குவல் டு ஏன்னு சப்ஸ்டிட் பண்ணுவீங்க. அப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் ஈக்குவல் பாயிண்டோட மெட்ரிக் வேல்யூ என்ன கிடைக்கும், f of a போட போறீங்க. அப்போ d of a போடுவீங்க. ஈக்குவல் வேல்யூஸ்க்கு டிஸ்டன்ஸ் வேல்யூ என்னது உங்களுக்கு 0. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்து என்ன மெட்ரிக் ஸ்பேஸ் x, d, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு x நாட் f of x equal to l, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு x நாட் g of x equal to m இருந்தால் சம் ஆஃப் லிமிட்ஸ் வந்து l plus m ஈக்குவல், ப்ராடக்ட் ஆஃப் லிமிட்ஸுக்கு lm ஈக்குவல், கான்ஸ்டன்ட் மல்டிபிளுக்கு cl ஈக்குவல், ஆல் ஆஃப் தி அபோவ். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோல்டுபர்க் புக்கை அப்படியே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க அந்த இடத்துல. தெரியுதுங்களா? இது கோல்டுபர்க்கில் ப்ரூஃப் பார்ட்டு, அது எல்லாமே அல்ஜிபிரிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லிமிட்ஸ் ஆஃப் லா, அது எல்லாத்தையும் இங்கே கேட்டு வச்சிருக்கேன். அடுத்து பாருங்க, let x, d be a metric space, a function f from x to as a limit point x நாட் இருந்தால் if and only if f is bounded. அதுக்கப்புறம் கேட்குறேன், f left limit right limit ஈக்குவலா, limit along the every sequence converges to same at x நாட்டா, f of x நாட் எக்ஸிஸ்டான்னு சொல்லி கேட்குறேன். நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு பாயிண்ட்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு லிமிட் கிடைக்குது, லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கிங்களேன். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த பாயிண்ட்ல நீங்கள் எந்த சீக்வன்ஸ் அப்ரோச் பண்ணாலும் இந்த லிமிட்டிங் வேல்யூ வந்து சேமாக இருக்கும். அதான் நம்ம கண்டினியூட்டி படிச்சிருப்போம். கரெக்டுங்களா? ஸோ அப்போது லிமிட் எக்ஸிஸ்ட் அட் எக்ஸ் நாட்னு அர்த்தம், அந்த எக்ஸ் நாட்டுக்கு நீங்கள் எந்த சீக்வன்ஸ் வேல அப்ரோச் பண்ணாலும் லிமிட் வேல்யூ யூனிக்காக இருக்கும். அதான் லிமிட் அலாங் எவ்ரி சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் டு எக்ஸ் நாட் இஸ் சேம். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஓகே, மைண்டில் வச்சுக்கோங்க. இது நல்லா நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு அட் அ பாயிண்ட்ல லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ அந்த பாயிண்ட்ல லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், அந்த பாயிண்ட்ல நீங்கள் எந்த சீக்வன்ஸ் எடுத்து கன்வெர்ட் பண்ணாலும், ஃபங்க்ஷனுக்கு லிமிட் அப்ளை பண்ணாலும் ஃபங்க்ஷன் வேல்யூவோட லிமிட் வேல்யூ வந்து கண்டிப்பாக நான் இருக்கும், சேமாக இருக்கும். ஓகே, அடுத்து let x, d be a metric space, a point x நாட் in x, if f of x equal to c for every x belongs to x, where c is a கான்ஸ்டன்ட்டாக இருக்குது அப்படின்னா லிமிட்டிங் வேல்யூ, கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனோட லிமிட்டிங் வேல்யூ என்னவா இருக்கும், ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்து let x, d be a metric space which is discrete metric. discreteனா என்ன அர்த்தம், d of x, y equal to 1 if x not equal to y, அதாவது நாட் ஈக்குவல் டு ஒன்னோட எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய் இருந்தால் டிஸ்டன்ஸ் வந்து 1. இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் இருந்தால் டிஸ்டன்ஸ் வேல்யூ என்னது உங்களுக்கு 0. ஓகே, தென் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு எக்ஸ் நாட் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எக்ஸிஸ்ட் எவ்ரி ஃபங்க்ஷன், அதாவது பாயிண்ட் அட் எக்ஸ் நாட்டுக்கு எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து எக்ஸிஸ்ட் ஆகும் எந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டாலும். எப்போ இது டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸில் நடக்கும். நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. எந்த மெட்ரிக் ஸ்பேஸில் எப்போவுமே ஆல்வேஸ் ஃபங்க்ஷனுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது ஒன்லி இந்த டிஸ்கிரீட் மெட்ரிக்ஸ். ஸோ த லிமிட் ஆஃப் த ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட், pick any function, any arbitrary function whose limit value exist ஆகுது அப்படின்னா only in the metric space is called discrete metric. மைண்டில் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியங்க. discrete metric ஸ்பேஸில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு லிமிட் வேல்யூ வந்து ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபங்க்ஷன் வேல்யூ, இதுக்கு என்ன எந்த ஆப்ஷன் பண்ணுங்க, எக்ஸிஸ்ட் ஃபார் எவ்ரி ஃபங்க்ஷன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் இஃப் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல் and f of x is greater than or equal to 0 in the neighborhood of x naught, அப்போ லிமிட் ஃபங்க்ஷன் வேல்யூ என்னவா இருக்கும், ஆல்வேஸ் greater than or equal to 0 இருக்கும். ஃபங்க்ஷனே நான் நெகட்டிவ், அப்போ லிமிட்டோட வேல்யூ என்னவா இருக்கும், நான் நெகட்டிவாக தான் இருக்கும். அடுத்து let x, d be a metric space, a is a subset of x, x naught is a limit point of a வா இருக்கு அப்படின்னா a must be open, a must be closed, there exists a sequence in x naught
including excluding x0 in A such that which converges to x0. இதுதான் ட்ரூ. ஸோ தேர் எக்ஸிஸ்ட் அ சீக்வன்ஸ், அதாவது லிமிட் பாயிண்ட்னு அர்த்தம் அந்த பாயிண்ட்டுக்கு கன்வெர்ஜ் ஆகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் கிடைக்கணும், அவ்வளோதான். ஓகே, எந்த செட்டில்? இந்த எக்ஸ்க்ளூசிங் ஆஃப் பாயிண்ட் அட் x0க்கு. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க. பை டெஃபினேஷன் ஆஃப் லிமிட் பாயிண்ட் சேஸ் தட் தேர் எக்ஸிஸ்ட் அ சீக்வன்ஸ் விச் டிஸ்டிங்க் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் x0 அண்ட் கன்வெர்ஜஸ் டு x0 இருக்கணும். அடுத்து பாருங்க. இது வந்து உங்களுக்கு இது கான்ட்ராக்டிவ் மேப்புன்னு சொல்லலாம், நல்லா தெரிஞ்சு. இது கான்ட்ராக்டிவ்னு சொல்லலாம், இல்லை லிப்சிஸும் சொல்லலாம். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. லெட் f is a map from x, d to r satisfy f of x minus f of y less than or equal d of x, y where x, y belongs to x ன்னு சொல்லிட்டாங்க. இது கான்ட்ராக்டிவ் மேப்னு சொல்லலாம், இல்லை லிப்சிஸ் கண்டினியூஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட் இதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட். இஃப் லிமிட் extends to x0 f of x equal to l then which of the following statement is true? ஸோ இப்போ ஃபங்க்ஷனுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம் லெஃப்ட் லிமிட் கிடைக்கும், அது லிமிட் இன்ஃபிமம் லிமிட் சுப்ரீமம் கிடைக்கும், அது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஆல் ஆஃப் தி அபோவ்ன்றது இங்கே ட்ரூ. ஒரு ஃபங்க்ஷனுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா லிமிட் சுப்ரீமம் லிமிட் இன்ஃபிமம் அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஏன்னா எல் தானே சொல்லிட்டோம், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கரெக்ட். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்ட். நெக்ஸ்ட். இஃப் எஃப் இஸ் அ மேப் ஃப்ரம் எக்ஸ் டு ஆர் எக்ஸ், டி இது அன்பவுண்டட் நியர் அட் x0. ஒரு மேப் வந்து அன்பவுண்டடாக இருக்குது பாயிண்ட் அட் x0. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/x போட்டுக்கோங்க. அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 கன்சிடர் பண்ணுங்க. ஓப்பன் இன்டர்வல் 0,1 எடுத்துக்கோங்க. இதான் என்னுடைய எக்ஸ் பாருங்க. அப்போ 0 வந்து என்ன ஆயிடுது? அன்பவுண்டடாக ஆயிடுது. ஃபங்க்ஷன் போடுங்க, இன்ஃபினிட்டி ஆகிடும். நியர் ஜீரோவில் ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன இருக்கும்? இதோட ரேஞ்ச் செட்டு பார்த்தீங்கன்னா 0 to infinity. 1/x உடைய ரேஞ்ச் செட்டு நியர் 0வில் பார்த்தீங்கன்னா என்னது? 0 to infinity. அப்போது உங்களுக்கு என்ன போது லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுமானா அந்த பாயிண்ட்ல லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஏன்னா பாயிண்ட் அட் 0 போடுங்க, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 எஃப் ஆஃப் எக்ஸ் போடுறீங்க. திஸ் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 1/x போடுறீங்க. அப்போ என்ன கிடைக்கும்? 1/0. அப்போ என்ன இன்ஃபினிட்டி போயிடும். ஓகே, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா லிமிட் cannot எக்ஸிஸ்ட். அப்போது அன்பவுண்டட் ஃபங்க்ஷன் நியர் அட் x0க்கு அந்த ஃபங்க்ஷனுடைய வேல்யூ வந்து லிமிட் வேல்யூ வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அதுதாங்க ட்ரூ. ஸோ இது போல் எல்லா கொஷின்ஸுமே நீட்டாக இருக்குங்க. உங்களுக்கு கண்டென்ட் வைஸ் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருவேன். ஓகே, நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா அந்த புத்தகத்தை கையில் வச்சுக்கணும், டெய்லி டெஸ்ட் கொஷின் அடிக்கணும், நான் போடுற வீடியோஸ் நீங்கள் கவனிக்கணும். இன்னும் எவ்வளோ கண்டென்ட் இருக்குது, அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.